9 வயதான அந்த குழந்தை கிட்ட நாம எப்படியெல்லாம் சேர்ந்திருந்தோம் அப்படின்னு கேக்குறாரு. அங்க அந்த டாக்டருக்கே அதிர்ச்சி கொடுத்திருக்கு அந்த குழந்தை. இவ்வளவு தெளிவா பேசுற அந்த குழந்தை கிட்ட நீ இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு. அதையும் ஒரு கட்டத்துல கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இதை விட பேரதிர்ச்சி ஒண்ணு காத்திருந்துச்சு. 1926வது வருஷம் அக்டோபர் மாசம் 12ஆம் தேதி ராம் பகதூருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. அதுக்கு அவங்க சாந்தி தேவி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. 4 வயசு வரைக்கும் அந்த குழந்தை சாதாரணமா தான் இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையும் நார்மலா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா 4 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தை நல்லா பேச ஆரம்பிச்சப்ப அது பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வினோதமா இருந்தது. என்னெல்லாம் அந்த குழந்தை சொன்னுச்சு அப்படின்னா, என்னோட பேரு லுக்தி தேவி, இது என்னோட வீடே கிடையாது, நான் மதுரால இருக்கிற என்னுடைய வீட்டுக்கு போகணும், என் புருஷனை பார்க்கணும், இப்படியெல்லாம் அந்த குழந்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. மதுரா அப்படிங்கிறது அவங்க இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊர். ஆரம்பத்துல அவங்க இதை பெருசா எடுத்துக்கல. சின்ன குழந்தை யாரோ பேசுறத கேட்டுட்டு அப்படியே பேசுது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா போக போக அந்த குழந்தை ஒரே விஷயத்த தான் சொல்லுது. அதையும் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்குது. இப்போதான் அவங்களுக்கு இது சாதாரண விஷயம் இல்ல அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. ஆனாலும் அவங்களுக்கு அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. இப்படியே காலங்கள் போகுது, நாட்கள் நகருது. அவங்க அப்பா அம்மா கிட்ட மட்டும் இல்லாம அந்த குழந்தை அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்டயுமே இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்குது. என் கணவர் மதுரால இருக்காரு, அங்க அவர் ஒரு துணி கடை வச்சிருக்காரு, என் வீடு மஞ்சள் கலர்ல இருக்கும் இப்படின்னு அங்க மதுரால இருக்கிற கோவில், அக்கம் பக்கத்துல உள்ள கடைகள் அப்படின்னு எல்லா விவரங்களையும் சொல்லியிருக்கு. ஆனா உன்னுடைய புருஷன் பேர் என்ன அப்படின்னு அவங்க எல்லாரும் கேட்டதுக்கு குழந்தையா இருந்த அந்த சாந்தி தேவி எந்த பதிலும் சொல்லலையா. அந்த காலகட்டங்கள்ல புருஷனோட பேரை மனைவிகள் அவ்வளவு எளிதா சொல்ல மாட்டாங்களாம். அதனால கூட அப்படி சொல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு பின்னால காந்திஜி அமைச்ச குழுவினர் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த குழந்தைய டாக்டர்ட்ட எல்லாம் கூட்டிட்டு போலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அங்க அந்த டாக்டருக்கே அதிர்ச்சி கொடுத்திருக்கு அந்த குழந்தை. 5 வயசு குழந்தையான சாந்தி தேவி சிசேரியன் பத்தின ப்ரொசீஜர் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் வரலாம். இவ்வளவு தெளிவா பேசுற அந்த குழந்தை கிட்ட நீ இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு. அதையும் ஒரு கட்டத்துல கேட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இதை விட பேரதிர்ச்சி ஒண்ணு காத்திருந்துச்சு. அந்த விஷயத்துக்கு நம்ம அப்புறமா வருவோம். இதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல யார்கிட்டையும் சொல்லி எந்த பயனும் இல்லை அப்படின்னு தன்னுடைய 6 வயசுல அந்த குழந்தை தானாவே மதுராவுக்கு புறப்பட முயற்சி பண்ணிருக்கு. அங்க அக்கம் பக்கத்துல இருந்தவங்க வீட்டுக்காரவங்க எல்லாம் பார்த்து இந்த குழந்தைய தடுத்திருக்காங்க. யாருக்குமே அந்த குழந்தை சொல்றது உண்மையா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு தோணவே இல்லை, ஒருத்தரை தவிர. அவரு பேரு பிஷான் சந்த். சாந்தி தேவியோட மாமா. அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல்ல அவரு டீச்சரும் கூட. அவரு சாந்தி தேவி கிட்ட பொறுமையா, நீ உன்னுடைய புருஷன் பேரை சொன்னா நான் உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு மெதுவா கேட்கிறாரு. இது வரைக்கும் அந்த பேரை யார்கிட்டையுமே சொல்லாத சாந்தி தேவி அவருடைய காதுகளுக்கு பக்கத்துல போய் கேதர்நாத் சௌபே அப்படின்னு மெதுவா சொல்லுது. அவருடைய மாமாவான பிஷான் சந்த், நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அனுப்பி வைக்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த குழந்தை அவரை பார்க்கும் போதெல்லாம் என்னாச்சு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. இருந்தாலும் அவருக்கு சாந்தி தேவியோட அப்பா அம்மா இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு தயக்கத்தோடயே இருந்திருக்காரு. கடைசியா அவருடைய நண்பரான ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டரான லாலா கிஷன் சந்த் அப்படிங்கிறவர்கிட்ட யோசனை கேட்கிறாரு. அவரு குழந்தை சாந்தி தேவியை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி வர சொல்றாரு. அப்போ அந்த குழந்தை சொல்ற கணவன் பேரு, வீட்டோட அடையாளம் இதெல்லாம் கேட்டு அதை வச்சு அந்த விலாசத்துக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியே ஒரு அதிர்ச்சி. அவங்களுக்கு பதில் கடிதமும் வந்தது. அதை எழுதினது கேதர்நாத் சௌபே. அந்த கடிதத்துல கேதர்நாத் சாந்தி தேவி சொல்றதெல்லாம் 100% உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதோட தன்னை பத்தியும் அவர் எழுதியிருந்தாரு. அதாவது தான் முதல் கல்யாணம் பண்ணி தன்னுடைய மனைவி இறந்துட்டதாகவும், அதுக்கப்புறமா 1902ஆம் வருஷம் பிறந்த லுக்தி தேவிய அவங்களுக்கு 10 வயசா இருக்கும்போது 2ஆவதா திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும், அதுக்கப்புறமா நல்ல வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அந்த லுக்தி தேவிக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு அவங்களுடைய கால்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா அவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை இறந்தே பிறந்திருக்கு.
இருக்கு. கொஞ்சம் காலம் கழிச்சு 2வது முறையா கர்ப்பம் தரிக்கிறாங்க லுக்தி தேவி. இப்போ அவங்கள கேதார்நாத் பிரசவத்துக்காக ஆக்ராவில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. 1925வது வருஷம் செப்டம்பர் 25ஆம் தேதி லுக்தி தேவிக்கு சிசேரியன் பண்ணப்பட்டு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆனா குழந்தை பிறந்த 9வது நாளே லுக்தி தேவி இறந்து போறாங்க. அடுத்து சரியா ஒரு வருஷம் கழிச்சுதான் சாந்தி தேவி பிறக்கிறாங்க. தான் எழுதியிருந்த அந்த கடிதத்திலேயே சாந்தி தேவியை பார்க்கணும் அப்படிங்கிற தன்னுடைய விருப்பத்தையும் தெரிவிச்சிருந்தாரு கேதார்நாத். சாந்தி தேவியோட மாமாவும் ஹெட் மாஸ்டரும் சாந்தி தேவியோட அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்றாங்க. இப்படி செய்யறது மூலமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் இதுக்கு சம்மதிக்கிறாங்க. கேதார்நாத் அவருடைய தற்போதைய மனைவி கேதார்நாத்துக்கும் லுக்தி தேவிக்கும் பிறந்த 10 வயது மகன், இவங்க எல்லாரும் மதுராவில இருந்து சாந்தி தேவியை பார்க்கறதுக்காக டெல்லி வராங்க. இப்போ சாந்தி தேவியை சோதிக்கிறதுக்காக கேதார்நாத்தோட அண்ணன் உன்னை பார்க்க வராரு அப்படின்னு அந்த சின்ன குழந்தையா இருக்கிற சாந்தி தேவி கிட்ட போய் சொல்லி வைக்கிறாங்க. ஆனா சாந்தி தேவி பார்த்த உடனே கேதார்நாத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம கேதார்நாத்துக்கும் லுக்தி தேவிக்கும் பிறந்த அந்த 10 வயது மகனையும் கரெக்டா கண்டுபிடிச்சிடுறாங்க. இதுவே அங்க சுத்தி இருந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இதோட இல்ல, தான் விளையாடுறதுக்காக வச்சிருந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாத்தையும் அந்த 10 வயது பையன் கிட்ட கொடுத்து ஆனந்த கண்ணீர் வடிக்குது அந்த 9 வயசு பொண்ணு. இதுக்கப்புறமா கேதார்நாத் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அந்த குழந்தை சரியா பதில் சொல்லுது. கேதார்நாத்தால அதை நம்பவே முடியல. இதுக்கெல்லாம் மேல அவரு சாந்தி தேவி கிட்ட நான் தனியா சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு அங்க இருந்த எல்லாரையும் வெளியில போக சொல்லிட்டு, நீ தான் லுக்தி தேவினா நான் கேட்க போற இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு விபத்து நடந்து உன்னுடைய கால்கள் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நீ எப்படி பிரெக்னன்ட் ஆன அப்படின்னு அந்த குழந்தைய பத்தி கேட்கிறாரு. அதாவது 9 வயதான அந்த குழந்தை சாந்தி தேவி கிட்ட நாம எப்படியெல்லாம் சேர்ந்திருந்தோம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சாந்தி தேவி கணவன் மனைவி இருவரும் எப்படியெல்லாம் சேர்ந்திருந்தோம் அப்படிங்கிற அந்தரங்கமான விஷயத்த ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கு. இதுதான் கேதார்நாத்துக்கு சாந்தி தேவி தான் லுக்தி தேவியோட மறுபிறவி அப்படிங்கறத உறுதியா நம்ப வச்சுது. பின்னால சாந்தி தேவியை பேட்டி எடுத்த டாக்டர் KS ராவத் அவர்கள் அவங்க கிட்டயே இந்த விஷயத்தை கேட்டு உறுதி பண்ணியிருக்காரு. என்கிட்ட சொன்னதை மீறி ஏன் நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேதார்நாத்தை பார்த்து கேட்கிறாங்க சாந்தி தேவி. கேதார்நாத் கண் கலங்கி நிக்கிறாரு. இதுக்கப்புறமா சாந்தி தேவி கேதார்நாத்தை போகவே விட மாட்டேங்கிறாங்க. அதனால அவரு டெல்லியிலேயே 2 நாள் தங்கிடுறாரு. அதுக்கப்புறமா கேதார்நாத் போனதுக்கு அப்புறமும் சாந்தி தேவி நான் மதுராவுக்கு போனோம் அப்படிங்கறதுல பிடிவாதமா இருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர்களால அவங்களை சமாதானப்படுத்தவே முடியல. நீங்க என்ன அழைச்சிட்டு போகலனாலும் எனக்கு போறதுக்கு வழி தெரியும், நான் மதுராவுக்கு போயிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சாந்தி தேவி. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுத்தீ மாதிரி நாடு பூரா பரவுது. பத்திரிகையாளர்கள் எல்லாம் சாந்தி தேவியோட வீட்டை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் மகாத்மா காந்தி அவர்களோட காதுகளுக்கும் போகுது. இதுல இருக்கிற உண்மையை கண்டறியவும் இத பத்தி தெளிவா விசாரிக்க சொல்லியும் ஒரு 15 பேர் கொண்ட குழு ஒன்னு அமைக்கிறாரு மகாத்மா காந்திஜி. அவங்கள அந்த பொண்ணை மதுராவுக்கு அழைச்சிட்டு போக சொல்றாரு. இந்த குழு அவங்க அப்பா அம்மாவை சமாதானப்படுத்தி சாந்தி தேவியை கூட்டிக்கிட்டு ரயில்ல மதுராவை நோக்கி பயணிக்கிறாங்க. அப்போ அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத ரொம்ப ஆச்சரியத்தோட குறிப்பிட்டிருக்காங்க அந்த குழு. அந்த ட்ரெயின் மதுராவை நெருங்கினதும் மந்திர் கே பட் பந்த் ஹோ ஜாயேங்கே அப்படின்னு சாந்தி தேவி சொன்னாங்களாம். இது மதுராவில் பயன்படுத்தப்படுற வார்த்தையாம். இதுக்கு கோவிலின் கதவுகள் மூடப்படும் நேரம் அப்படின்னு அர்த்தமா. ஏன்னா அவங்க மதுராவை அடைஞ்ச நேரம் காலையில 11 மணிக்கு மேல ஆயிடுச்சு. மதுராவில் இறங்கினதும் சாந்தி தேவி கதறி அழுததாவும் பதிவு பண்ணியிருக்காங்க. அங்க இறங்கி பயணிக்க ஆரம்பிச்சதும் அந்த குழுவுக்கு பல அதிர்ச்சியையும் ஆச்சரியங்களையும் கொடுக்கறாங்க சாந்தி தேவி. ரயில் பிளாட்ஃபார்ம்ல அந்த கூட்டத்திலையும் கூட கேதார்நாத் அண்ணனான பாபுராம் சௌபேவை கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் சாந்தி தேவியையே வழிகாட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போது சாந்தி தேவியை அவங்களுக்கு வழிகாட்டி கூட்டிட்டு போனதோட மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன் ரோடு தார் ரோடா இல்லையே, இந்த புது கட்டடம்லாம் அதுக்கு முன்னாடி இங்க இல்லையே, இப்படி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சரியாவும் இருந்திருக்கு. இதுக்கப்புறமா அவங்க அவங்களுடைய ஏரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய மாமனாரை கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்களுடைய காலில் விழுந்து வணங்குறாங்க. அவங்க வாழ்ந்த வீட்டையும் சரியா காட்டுறாங்க. அந்த வீட்டுல ஒரு இடத்த காட்டி இந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குமே அது இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கேதார்நாத் சில வருடங்களுக்கு முன்னாடியே அந்த கிணறை மூடிட்டதா சொல்றாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போன சாந்தி தேவி தான் கோவில்ல அன்னதானம் பண்றதுக்காக வச்சிருந்த காசு இந்த இடத்துல தான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த காட்டுறாங்க. ஆனா அந்த இடத்துல காசு இல்ல. அதுக்கு கேதார்நாத் அந்த காசை தான் எடுத்து செலவு பண்ணிட்டதா சொல்றாரு. இதுக்கப்புறமா சாந்தி தேவி அவங்க அம்மா அப்பா அப்புறம் அவங்க வழக்கமா போகக்கூடிய கோவில், அவங்க வழக்கமா குளிக்கிற இடம் இப்படின்னு பல விஷயங்களை காட்டியிருக்காங்க. இப்படி அவங்க
சொன்ன லுக்தி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே கரெக்டா இருந்திருக்கு. அந்த இடத்தை விட்டு வர சாந்தி தேவிக்கு மனசே இல்ல. இருந்தாலும் சாந்தி தேவியை சமாதானப்படுத்தி அந்த குழு மறுபடியும் டெல்லிக்கு அழைச்சிட்டு வராங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் என்ன அங்க தங்க விட்டுருக்கலாம் அப்படின்னு வர வழியெல்லாம் சாந்தி தேவி புலம்பிக்கிட்டே வந்ததா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா பல ஆராய்ச்சியாளர்கள் சாந்தி தேவியை பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க சொன்ன விஷயங்களை வச்சு ஆராய்ச்சி பார்க்கறாங்க. அதுல மறுபிறவி பத்தின ஆராய்ச்சியாளர்களான KS ராவத், ஸ்டூர் லோனர் ஸ்ட்ராண்ட், டாக்டர் இயன் ஸ்டீவன்சன் அப்படிங்கிற அமெரிக்கன் சைக்காட்டிஸ்ட், இப்படி பல ஆராய்ச்சியாளர்கள் உண்மையாகவே இது மறுபிறவி சம்பவம் தான் அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. அப்படின்னா இதுக்கு மறுப்பு தெரிவிச்சு யாருமே பேசலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கு எதிராக பதிவு பண்ணி ஒருத்தர் புக்கே வெளியிட்டிருக்காரு. பால்சந்த் நஹாட்டா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லார்கிட்டையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களை மட்டும் வச்சு எல்லாம் சாந்தி தேவி தான் லுக்தி தேவியோட மறுபிறவி அப்படின்னும் அல்லது மறுபிறவி இருக்கணும்லாம் சொல்லிட முடியாது. இப்படி அவர் சொன்னதுக்கு பாயிண்ட் நம்பர் 6 ஒரு காரணமா இருக்கலாம். அது என்ன பாயிண்ட் நம்பர் 6 அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தை பத்தி 6 விதமான சர்ச்சைகள் வலம் வந்துச்சு. இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு எதிர்க்கிறவங்களால. அதுல 6வது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதல் சர்ச்சை, கேதார்நாத் சாந்தி தேவியோட வீட்டுக்கு போனப்ப சாந்தி தேவியை பார்த்து பிறந்த உடனே ஒரு தடவை மட்டுமே பார்த்த உன்னுடைய குழந்தைய எப்படி பார்த்த உடனே கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டதுக்கு, என்னுடைய மகன் என்னுடைய ஆத்மாவோட ஒரு பகுதி, அதனாலதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாந்தி தேவி. ஆனா 15 பேர் கொண்ட அந்த குழுவோட சாந்தி தேவி மதுராவுக்கு போயிருந்த போது அவங்களுடைய போன ஜென்மத்து அம்மாவான லுக்தி தேவியோட அம்மாவை முதல்ல அத்தை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அம்மான்னு மாத்திட்டு இருந்திருக்காங்க. சாந்தி தேவி சொல்றபடி பார்த்தா அவங்க அம்மாவோட ஆன்மாவோட ஒரு பகுதி தானே இவங்க, அப்புறம் எதுக்கு இவ்வளவு தடுமாற்றம் கண்டுபிடிக்கிறதுல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமும் வைக்கப்படுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருந்த நேரம் இந்தியா சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருந்த நேரம். 1929 இருந்து 1938 வரைக்கும் தொடர்ச்சியா மும்பைல 2 மதங்களுக்கு இடையே கலவரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. சாந்தி தேவியோட இந்த பரபரப்பான கேஸை வச்சு மக்களை திசை திருப்புறது, இந்த கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு அமைதியான தீர்வா இருக்கும் அப்படின்னு மகாத்மா காந்திஜி இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்னு இன்னொரு விமர்சனமும் எழுந்துச்சு. மூணாவதா பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்திஜி ஏற்படுத்தின அந்த கமிட்டியில இருந்தவங்க, அந்த அமைப்பு எல்லாருமே மறுபிறவியில நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தாங்க. அதனாலதான் மறுபிறவி இருக்கு அப்படின்னு சாதகமா ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் எழுந்துச்சு. நாலாவது, சாந்தி தேவி கேஸை வச்சு ஆராய்ச்சி பண்ண நிறைய ஆராய்ச்சியாளர்கள், பாஸ்ட் லைஃப் தெரபிஸ்ட், பாஸ்ட் லைஃப் ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு எல்லாருமே இதை வச்சு காசு பார்க்கறவங்களாவே இருந்தாங்க. அதனால அவங்க எல்லாம் மறுபிறவி இருக்குன்னு தானே ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமும் எழுந்துச்சு. அஞ்சாவது, சாந்தி தேவியும் அவங்களுடைய பெற்றோர்களும் நமக்கு நிறைய பப்ளிசிட்டி கிடைக்குது அப்படின்னு ஏன் அவங்க பொய் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு ஒரு பக்கமும், லுக்தி தேவியோட 10வது வயசுலயே 2வது திருமணம் பண்ணவர் தானே கேதார்நாத், அதே போல சாந்தி தேவியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு இப்படி மறுபிறவி உண்மைதான் அப்படின்னு ஏன் நாடகம் ஆடி இருக்க கூடாது, இந்த மாதிரி விமர்சனங்களும் வந்துச்சு. 6வது விமர்சனத்துக்கு உள்ளான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாந்தி தேவி கிட்ட நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நீ லுக்தியா இருந்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த உயிர் எங்க போச்சு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டப்ப சாந்தி தேவி காமனா எல்லார்கிட்டையும் ஒரு பதில் சொன்னாங்க. அது என்னன்னா, நான் சாகும்போது எனக்கு எந்த வலியும் இல்லை, திடீர்னு இருட்டா இருந்து ஒரு வெளிச்சம் வந்தது, என்னுடைய உடம்பை விட்டு என்னுடைய ஆவி வெளியே வந்துச்சு, மஞ்சள் உடை அணிஞ்சிருந்த 4 பேர் என்கிட்ட வந்தாங்க, என்ன ஒரு குடுவையில அடைச்சாங்க, மேல போகும்போதே ஒரு அழகான தோட்டத்தையும் ஒரு அழகான நதியையும் பார்த்தேன், நான் மேல ஒரு இடத்துக்கு போயிட்டேன், அங்க சாதுக்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அங்க ஒரு சிம்மாசனத்துல கடவுள் கிருஷ்ணர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர் கையில ஒரு ஏடு வச்சிருந்தாரு, அதை படிச்சுக்கிட்டு இருந்தாரு, அந்த ஏடை நான் பாக்குறேன், அதுல மனுஷங்களோட பாவ புண்ணியங்கள்லாம் இருக்கு, அதை பொறுத்து அவங்களுடைய எதிர்காலமும் இருக்கு, இப்போ என்ன தங்கமும் வெள்ளியும் கலந்திருந்த ஒரு படிக்கட்டு மாதிரியான இடத்துல உட்கார வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு கருப்பு அறைக்குள்ள போயிட்டேன், அந்த கருப்பு அறைக்குள்ள எனக்கு பசியோ தாகமோ எதுவுமே இல்லை, அங்க எவ்வளவு நேரம் இருந்தீங்க அப்படின்னு சாந்தி தேவி கிட்ட கேட்டதுக்கு, அங்க நேரம் அப்படிங்கிற ஒன்னையே உணர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே விஷயத்தை தான் பால்சந்த் நஹாட்டா அவங்க கேட்கும் போதும் சாந்தி தேவி சொல்லியிருக்காங்க. பகுத்தறிவுவாதியான பால்சந்த் நஹாட்டா இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல அப்படின்னு நினைச்சிருக்கலாம், அதனாலதான் அவரு தான் வெளியிட்ட புத்தகத்துல இதெல்லாம் உண்மை இல்ல அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கலாம். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சாந்தி தேவி கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கல. 1987 வருஷம் டாக்டர் KS ராவத் சாந்தி தேவிய இன்டர்வியூ எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் கரெக்டா 4வது நாள் தன்னுடைய 61வது வயசுல சாந்தி தேவி மரணம் அடைகிறாங்க. நீங்க இந்த மறுபிறவி சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அவங்க மறுபிறவி எடுத்து தான் வந்தாங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.